ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த லெசனுக்கு வரோம். ஓகேயா? நம்ம 12th சிபிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு நடத்திட்டோம், படிச்சிட்டீங்க, டெஸ்ட்லாம் எழுதிட்டீங்க. இப்போ பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டர் நடத்த போகிறேன் இந்த வாரம். ஓகே, இதை 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பொட்டென்ஷியல், அதை நடத்தி ஒரு பார்ட் டெஸ்ட் வச்சிடலாம். அப்புறம் கெப்பாசிட்டர் என்ன அப்படின்னா என்ன அதெல்லாம் நடத்திட்டு 2வது பார்ட் டெஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், பிடி, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன? இது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, இதுக்கு யூனிட் வோல்ட், சிம்பல் வி அப்படின்னு போடுவோம். இப்போ ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, சார்ஜை சுத்தி இருக்கு. அது உள்ள ஒரு 2 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? ஒரு பாயிண்ட் ஏ, ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். இதுல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், அதுல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம், டிஃபரன்ஸ் என்ன? அதாவது வாட் இஸ் விஏ மைனஸ் விபி. பக்கத்துல இருக்கிற பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் அதிகமா இருக்கும், தூரத்துல இருக்கிற பாயிண்ட்ல கம்மியா இருக்கும். அதனால அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில், இந்த இடத்துல யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை வைக்கணும், +1 கூலும். அதுக்கப்புறம் அதை இது வரைக்கும் நகர்த்தி நம்ம கொண்டு வரணும். இது ரிப்பல் பண்ணும், அஃப்கோர்ஸ் அந்த பக்கம் ஓடு விரட்டும். அதையும் மீறி நம்ம இதை நவுத்தி கொண்டு வரணும். அப்ப நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ணுவோமோ அந்த ஒர்க், அதுதான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். இப்ப இந்த பொருள் இது இங்க இருக்கு, இது இந்த பாயிண்ட் பி, இதை இங்க வைக்கிறேன் அப்படின்னா அது கையை விட்ட உடனே கீழே ஓடி போயிடும். பிகாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுது. ஆனா நான் விட மாட்டேன், அப்படியே மேல கஷ்டப்பட்டு இதை மேல தூக்கிட்டு வரேன். ஓகேயா? அப்ப நான் எவ்வளவு ஒர்க் பண்ணுவேன்? ஐ எம் டூயிங் த ஒர்க் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ரைட்? அது மாதிரி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணும், விரட்டும். நம்ம கையை விடலை, பிடிச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்படி கஷ்டப்பட்டு இங்கே கொண்டு வரோம். அப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ணுவோமோ அதுக்கு பேர் தான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, கிளியரா? சரி, ஒரு டெஃபினிஷன் எழுதிக்கலாம். தி பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் between 2 points, potential difference between 2 points in an electric field is defined as the amount of work, is defined as the amount of work done for moving unit positive charge from one point to another, opposite to the electrostatic force. Okay, எழுதிக்கலாம். புரியுதா இது வரைக்கும்? இந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல நம்ம போறோம். அதாவது நம்ம கீழே இருக்கிற பாயிண்ட் பி, இங்கேருந்து மேலே போகணும்னா நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் மேலேருந்து கீழே வரேன் சார் அப்படின்னா அதுவே வந்துடும். நம்ம பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, எழுதியாச்சு. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். பொட்டென்ஷியல்னா என்ன? நேச்சுரலி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன வரும்? பொட்டென்ஷியல்னா என்ன? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, யூனிட் வோல்ட். வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட்? இது ஒரு சார்ஜ், இதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் இங்கேருந்து 6 மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கு.
கேள்வி என்ன அப்படின்னா, வாட் இஸ் த பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட் பி? ஒரு கம்பாரிசன் மாதிரி சொல்லாம, ஒரு பேரண்ட் வந்து, சார் என் பொண்ணு எவ்வளோ மார்க் அப்படின்னா, அங்கே பாருங்க அந்த ஒரு பொண்ணு இருக்குதுங்களா, அதை விட 10 மார்க் கூட அப்படின்னா, அந்த பொண்ணு எவ்வளோங்க, அதை விட 10 மார்க் கூடனா, அப்படி கம்பாரிசனில் சொல்லாமல் கரெக்டாக டு தி பாயிண்ட். பொட்டென்ஷியல்னா என்ன? ரைட், இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, வெளியில் ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கணும். அது வெளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வெளியில் இருக்கு. அங்கே ஒரு குழுமை வைக்கணும். ஒரு குழுமில் எந்த ஃபோர்ஸ் வருமா? ஒன்றும் வராது. ஏன்னா அது அவுட் சைட். மேக்னெட் இங்கே இருக்கு, பின் இங்கே வச்சா இழுக்கும். மேக்னெட் இங்கே இருக்கு, பின் அங்கே. எங்க வீட்டில் மேக்னெட், உங்க வீட்டில் பின் இழுக்குமா? இழுக்காது. அப்ப இங்க எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எதுவும் இல்லை, பொட்டன்ஷியல் எதுவும் இல்லை. அப்ப அவுட் சைட் பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் இல்லை. சரி, இங்க ஒரு குழும் வச்சிருக்கீங்களே, அதை அப்படியே நவுத்தி எடுத்துட்டு இங்க வாங்க அப்படிங்கிறேன். இங்க இருந்து வந்துட்டே இருப்பீங்க, சுத்தமா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் இதுக்குள்ள நுழையும் போது இது தள்ளும், ரிப்பல் பண்ணும். யூ ஆர் என்டரிங் இன்டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஆனா நீங்க திரும்பி போவீங்களா? போக மாட்டீங்க. அதையும் மீறி நவுத்தி கொண்டு வந்து இங்க சேர்க்கிறீங்க. அப்ப எவ்வளவு ஒர்க் நீங்க பண்ணுவீங்க? புரியுதா? நீங்களும் உங்க ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கீங்க, பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு, இல்லை பெட்ரோல், ஓகே பெட்ரோல் தீர்ந்து போச்சு. அப்போ ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறான், டே இந்த அங்கே வரைக்கும் போகணும், கொஞ்சம் தூரம் நீ தள்ளு, கொஞ்சம் தூரம் நான் தள்ளுறேன் அப்படிங்கிறான். சரியா? அப்போ என்ன பண்ணுறான், ஓகே மேரேஜ் தியேட்டரில் போய் படம் பார்க்க போய்கிட்டு இருக்கோம், பைக்கில் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ அவனுக்கு தெரியும், அவன் லோக்கல் திருச்சிக்காரன், அவன் என்ன சொல்லுவான், இங்கே இருக்கு பைக்கு, பைக்கில் பெட்ரோல் இல்லை, ஓகே இங்கே இருக்கான், என்ன சொல்லுவான், கொஞ்சம் தூரம் நான் தள்ளுறேன், தள்ளிட்டேன்ப்பா இனிமே நீ தள்ளு அப்படிமா. ரோடு இப்படி இருக்கும். அப்ப அவன் நல்லா தரையில ஈஸியா உருட்டிக்கிட்டே வந்துட்டு இப்ப மேட்ல ஏத்துற வேலையை நம்மகிட்ட விட்டான். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எந்த விதமான ரிப்பல்ஷனும் இல்லை, அதுக்கப்புறம் அது ரிப்பல் பண்ணுது நம்ம கொண்டு வந்து அது வரைக்கும் சேர்க்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ணுவோம்? The potential difference between the 2 points is defined as the work done for moving unit positive charge. அப்படின்னு இப்பதான் ஒரு டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம். ஓகே, அந்த டெஃபினிஷன் படி Qங்கிற பாயிண்ட்ல இருந்து Pங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த சார்ஜை கொண்டு வரேன். அப்ப நான் என்ன ஒர்க் பண்ணுவேனோ அதுதான், 1 கூலுமை கொண்டு வர்றதுக்கு என்ன ஒர்க் பண்ணுவேனோ அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between these 2 points. ஓகே, பொட்டன்ஷியல் at the point Q is 0 because அது வெளியில இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், Vp minus 0 equal to the work done. அப்ப potential at the point is nothing but the work. ரைட், இதுல இருந்து நமக்கு ஒரு டெஃபினிஷன் கிடைக்குது. என்ன கிடைக்குது? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் at a point is defined as the amount of work required to be done for bringing unit positive charge from infinity to that point. ரைட்டா? 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சது தான். சரி, இதை நோட் பண்ணிக்கங்க, அதை நான் எழுதுறேன். ஸோ எழுதிக்கிட்டீங்களா? ஒரு பாயிண்ட் உள்ள இருக்கு, ஒரு பாயிண்ட் வெளியில இருக்கு. ஸோ அங்கேருந்து இங்கே கொண்டு வரோம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் Vp minus Vq is equal to work done for bringing 1 coulomb. பட் Q வெளியில இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் 0. அப்போ Vpங்கிறது ஒர்க் டன். therefore ஒரு டெஃபினிஷன். என்ன டெஃபினிஷன்? தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் at a point is defined as the amount of work required to bring unit positive charge from infinity to that point. Okay? புரிஞ்சுக்க முடியுதா? So
இது எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதுல ஒரு புள்ளியில என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா, ரொம்ப தூரத்திலிருந்து நம்ம வந்து ஒரு கூலும் சார்ஜை வந்து இது வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ணுவோமோ அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட். ஆல் டெஃபினிஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம படிக்கணும். பிகாஸ் வி நோ தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வரும், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வரும், அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி பத்தி பேசுறது, அதை டிஃபைன் பண்றது, அந்த டெஃபினிஷனை வச்சு ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்றது, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கணக்குகளை போடுறது, இதுதான் நம்ம பிசிக்ஸ் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலா டிரைவ் பண்ணணும். ஓகே, கவனி. இப்போ ஒரு சார்ஜ் இருக்கு, இதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து பக்கத்துலன்னா அங்கேருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாதுங்கிறதுனால, ஓகேயா, இதை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இது ரெண்டு எப்படி இருக்கு? ரொம்ப பக்கத்துல இருக்கு. இதுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வெரி வெரி ஸ்மால், dx. இது இங்க இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் x. ஓகே, ரெண்டு பாயிண்ட் அப்படி எடுத்துக்க. இப்ப என்ன பண்ண போறோம்? ஒரு கூலும் சார்ஜ் இங்க வைக்கிறோம். அத வந்து இது ரிப்பல் பண்ணுது, ஓகே. ஆனா நம்ம விட மாட்டோம், நம்ம இதை நகர்த்தி இங்க கொண்டு வருவோம். இதுதான் நம்ம பண்றோம். ஓகேயா? இதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம எப்படி பேசியிருந்தோம் அப்படின்னா, potential difference is the amount of work done for moving unit positive charge from one point to another point opposite to the direction of electrostatic force. அப்படி சொல்லலாம். அல்லது potential difference between 2 points is defined as the amount of work required to be done for moving unit positive charge from a point of low potential to a point of high potential அப்படியும் சொல்லலாம். சரி, work done அப்படின்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். work அப்படின்னா F vector dot D vector. This is FD cos theta. You know this definition. So இங்க நம்ம பண்றது ஒரு small work. அந்த displacement வந்து dx. dw is equal to F vector dot dx vector. Okay. இது எப்படி எழுதணும்? டாட் ப்ராடக்ட் F dx cos theta. இது இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுது. அப்ப ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவு? 180 டிகிரிஸ். F வெக்டர் இப்படி போகுது, dx வெக்டர் இப்படி வருது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவு? 180 டிகிரிஸ். You know what is cos 180? Cos 180 is -1 இல்லையா? அப்ப minus F dx. dw is equal to minus F into dx. இது வரைக்கும் எழுதலாம். Please note down. ஸோ இதெல்லாம் நல்லா புரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம் இருக்கிறத அழிச்சிடுறேன். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்ல மார்க் வாங்கலாம். எல்லாருமே ரொம்ப நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கிளாஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம், கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம், டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கணும். அதுக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு குட் கோஆப்ரேஷன், ஃபுல் கோஆப்ரேஷன் நமக்கு தேவை. டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் கேட்கலாம், நல்லா கவனிச்சுக்கலாம், நல்லா படிக்கலாம். நிறைய டெஸ்ட் வந்து ரிப்பீட்டடாக டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்போம். நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
நல்ல பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்ப சொல்லுங்க, இந்த ஒர்க் டன்ங்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் நேம் இருக்கா? இருக்கு. என்னது? இந்த ஒர்க் இங்கேருந்து இங்க நவுத்துறதுக்கு நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ அதுக்கு பேர் தான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். அப்ப டிடபிள்யூங்கிறது டிவி அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஃபோர்ஸுக்கு ஏதாவது ஸ்பெஷல் நேம் இருக்கா? எஸ், பிகாஸ் இட்ஸ் a force on one coulomb. Force on one coulomb is called electric field. அந்த ஃபோர்ஸுக்கு பேரு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, அப்ப dv is equal to minus e into dx. ஓகே, ரைட். எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சார்ஜ் q, இங்கேருந்து டிஸ்டன்ஸ் r, இந்த இடத்துல 1 கூலும் வைக்கிறோம். இந்த சார்ஜ் இப்படி ரிப்பல் பண்ணுது, அந்த q இப்படி ரிப்பல் பண்ணுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா 1/4πε0 q divided by r square. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, யூ நோ இல்லையா? அப்ப என்ன சொல்லுவீங்க? இங்கிருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் x plus dx. But I told you dx is very very small. அதனால x plus dx னா approximately that is equal to x. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? dv is equal to minus 1/4πε0 q by x square dx. q by x square dx. I want potential difference. Therefore, I will integrate. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அழிக்கலாமா? எழுதியாச்சா? You know this, right? இப்போ இன்டெக்ரல் dv கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துக்கோ. q by 4πε0 இன்டெக்ரல் 1/x square dx. சரிங்க, பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சார்ஜ் இங்க இருக்கு, இதுல ஒரு பாயிண்ட் p இங்க இருக்கு, ஒரு பாயிண்ட் q வெளியில இருக்கு. நம்ம ஒரு கூலும் என்ன பண்ணோம்? இங்க இருந்து இங்க வரைக்கும் கொண்டு வந்தோம். அப்ப we started from q, we came to p. இந்த இன்டகிரேஷன்ல இருக்கக்கூடிய வேரியபிள் எது? x. x எதை குறிக்குது? டிஸ்டன்ஸ். qங்கிறது ரொம்ப தூரத்துல இருக்கு. எவ்வளவு தூரம்? இன்ஃபினிட்டி. pங்கிறது எவ்வளவு தூரம்? pங்கிறது r. அது மெஷர் பண்ணவே முடியாது, இது மெஷர் பண்ணலாம், r. புரியுதா? எழுதிக்கலாம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? அடுத்த ஸ்டெப் போலாமா? ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் integral q to p dv is equal to minus q by 4πε0 integral infinity to r 1/x square dx. கரெக்டா? சோ இதுதான் இங்க இருந்தது. integral q to p dv minus q 4πε0 1/x square பதிலா x power minus 2 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, what is this? vp minus vq, upper limit minus lower limit. இது வந்து minus q 4πε0 integration of x power n. அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? x power n plus 1 by n plus 1. எல்லாருக்கும் ஃபார்முலா தெரியும் இல்லையா? minus 2 plus 1 அப்படின்னா என்னது? minus 1. minus 2 plus 1. லிமிட்ஸ் இன்ஃபினிட்டி r. இந்த மைனஸ் வெளில கொண்டு வந்துட்டேன். q by 4πε0. இங்க என்ன இருக்கு? 1/x, அதாவது x பவர் minus 1 1/x infinity to r. ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், that is q by 4πε0 இருக்கு. r உள்ள கொண்டு வரேன். 1/r minus 1/infinity. 1/infinity என்ன? 0. 1 by மிகப்பெரிய நம்பர் 1/10 அப்படின்னா 0.1, 1/100 0.01, அதே மாதிரி 1/1000 0.001, 1/10,000 0.0001. பெரிய நம்பரை போட்டா இது ரொம்ப சின்னதாயிரும். 1/infinity is 0. அப்ப q by 4πε0
1 by r minus 0. இதுதான் potential at the point P. அத final answer எப்படி எழுதணும்? Potential is equal to 1 by 4 pi epsilon naught charge divided by distance. Okay, எழுதிக்கோ. எழுதிக்கிட்டீங்களா எல்லாரும்? ஒரு தரம் படிச்சு பாருங்க, அப்படியே டெரிவேஷன் புரியுதா? ஓகே, as I told you, கான்செப்டை பேஸ் பண்ணி ஃபார்முலா, டெரிவேஷன், ஃபார்முலா வந்த உடனே ப்ராப்ளம்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V is equal to KQ by R. ப்ரீவியஸ் லெசன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு KQ by R ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அப்ப E வெக்டர்ங்கிறது KQ by R ஸ்கொயர் இன்டு R கேப். ஓகே, இது ஸ்கேலர் குவான்டிட்டி. இதுல அந்த மாதிரி டைரக்ஷன்லாம் கிடையாது. ஸ்கேலர் அப்படிங்கிறப்ப அது ஒரு நம்பர். அப்ப சார்ஜ் இதெல்லாம் வந்து 9 into 10 power 9. இது டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். சார்ஜ் வந்து மேபி பாசிட்டிவ், மேபி நெகட்டிவ். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? பாசிட்டிவ் சார்ஜ் gives positive potential. நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் பொட்டன்ஷியலை கொடுக்கும். பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறது ஒரு கம்பெனி லாபத்துல போற மாதிரி, நெகட்டிவ் சார்ஜ்னா ஒரு கம்பெனி நஷ்டத்துல போற மாதிரி. ஓகே, ப்ராப்ளம் போட்டோம்னா புரியும். ஓகே, எழுதிக்கங்க. ஓகே, ப்ராப்ளம் போடலாமா? இப்போ சின்ன நம்பர், ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். +6 மைக்ரோ கூலும். இது வந்து ஒரு 3 சென்டிமீட்டர். கேன் யூ ஃபைண்ட் தி, சாரி, இது வந்து சும்மா ஏன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சார்ஜ் இருக்கு, இவ்வளவு தூரத்தில் இந்த பாயிண்ட் இருக்கு. ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P போடுங்க. ஸோ நிறைய பேர் கரெக்டாக போடுவீங்க. எல்லாரும் கரெக்டாக போடுவீங்களா? அதுதான் நமக்கு தேவை. ஸோ பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 by 4 pi epsilon naught Q divided by R. ஃபார்முலா எழுதி எழுதி நீங்க போடும்போது அது அப்படியே நல்லா மனப்பாடம் ஆயிரும். 1 by 4 pi epsilon naught 9 into 10 power 9. You know the value of this constant. அப்புறம் சார்ஜ் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 6 மைக்ரோ கூலும் divided by charge by distance 3 centimeter. 3 centimeter. டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல தான் ஸ்கொயர் பண்ணுவோம். சரி, என்ன சார் ஆன்சர்? நம்ம இதை கேன்சல் பண்ணிடுவோம். 2. அப்ப என்ன வருது? 18. 10 power 9 இருக்கு, -6 இருக்கு, 3 வருது. இது மேல போனா பிளஸ் ஆயிருது. அப்ப 10 power 5 யூனிட் வோல்ட். +9 இருக்கு, -6 இருக்கு, இது 3. இந்த -2 மேல போனா +2. அப்போ என்ன வருது? 10 power 5. வெரி சிம்பிள்.
இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக்குனா என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் குறையும் இல்லையா? இப்போ நான் இங்கே வரேன், இங்கே ஒரு பாயிண்ட் எம்னு இருக்கு. சரி சார், எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா இங்கே இருந்து இங்கே வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 9 சென்டிமீட்டர் இருக்கு. கேன் யூ ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் அட் எம்? போடுங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, அப்போ பொட்டன்ஷியல் குறையும். பொட்டன்ஷியல்ங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ், டினாமினேட்டர்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். 1/4πε0னா 9 × 10⁻9. சார்ஜ் அதே சார்ஜ் தான், 6 × 10⁻6 divided by now the distance is 9 centimeter. அப்ப ஆன்சர் என்ன? 9 9 கேன்சல். இது 6 × 10⁻5 வோல்ட். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது பொட்டன்ஷியல் குறையுது, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை கொடுக்குது. டிஸ்டன்ஸை இன்னும் கம்மி பண்ணி நான் வந்து இங்கே வரேன். இது எவ்வளோ தூரம் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறேன். அப்போ அந்த என்கிற பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல்? இன்னும் பக்கத்தில் வந்துட்டோம்ல. அப்போ அந்த என்கிற பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல்? கே கே கியூ கே கியூ பை ஆர் 1 சென்டிமீட்டர். 1 × 10⁻². அப்போ 54 × 10⁻5. ஓகே தானே? பக்கத்தில் வரும்போது பொட்டன்ஷியல் அதிகமாகுது, தூரமாக போனால் பொட்டன்ஷியல் குறையுது. கிளியர்? ஒரு கிராஃப் வரைஞ்சிருவீங்களா? ஓகே, இது எழுதிக்கிங்க. அடுத்து ஒரு கிராஃப் நான் போட சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக போடுறீங்களா பார்க்கலாம். ஓகே, எல்லாம் ரெடியா? ரைட். இப்போ இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, பிளஸ் Q. சரியா? I want you to draw a graph, potential versus distance graph. இது வந்து distance. Positive charge gives positive potential. Y axisல V எடுத்திருக்கேன், X axisல R எடுத்திருக்கேன். இப்போ கிராஃப் வரைய சொல்லியிருக்கேன். எப்படி வரைவீங்க? சார்ஜ் நம்ம 1 சென்டிமீட்டர் இருக்கும்போது 54ன்னு வந்தது, அப்புறம் நமக்கு வந்து 18, அப்புறம் வந்து 9 அப்படி போயிடுச்சு. அப்போ இது ஒரு பொட்டன்ஷியல் பக்கத்தில் வரும்போது அதிகமாக இருக்கு, போறப்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கு? பொட்டன்ஷியல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் அப்படி இருக்கு. சரிதானே? இந்த கோட்டை வந்து அதை டச் பண்ணுமா? பண்ணாது. ஏன் பண்ணாது? பிகாஸ் V is equal to KQ by distance 0. இது மேலே 0ன்னு போட்டா இன்ஃபினிட்டி அப்படின்னு ஆயிடும். அதனால இது இப்படி போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும், அந்த கோட்டை டச் பண்ணாம அப்படி போகும். மறுபடியும் இந்த பக்கம் இருக்குமா? எஸ், அப்படியே வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும், அப்படி போகும். அப்போ we know ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்தில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த படத்துல வரைஞ்சிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்ப நான் உதாரணம் எதுவும் சொல்லாமல் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இதை எழுதி முடிச்சிட்டீங்களா? சரி, என்ன கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கே தெரியும். என்ன கேள்வி நான் இப்ப கேட்க போறேன் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். இப்ப இதுக்கு கிராஃப் நீங்க போடுங்க. ஏன் கோட்டை மேலே போட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், பிகாஸ் அது நெகட்டிவ் பொட்டன்ஷியலை கொடுக்கும். அந்த கிராஃபோட ஷேப் எப்படி இருக்கும்? கேன் யூ கெஸ்?
எப்படி இருக்கும்? பக்கத்தில் வரும்போது நெகட்டிவ்ல இப்போ ஒரு -100 வோல்ட்டுங்கிற மாதிரி வரும். அது வந்து போக போக -50, -25, -10 இப்படி போய்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் அப்படி வந்து இப்படி போயிட்டு இருக்கும். இங்க டச் பண்ணாமல் இருக்கும். கரெக்டா? இதை எப்ப டச் பண்ணோம்னா இன்ஃபினிட்டியில போய் டச் பண்ணோம். Okay, you understand this? So how the potential graph in the axis we have taken the potential, inge vandu we have taken the distance. Potential is negative. Okay, இப்போ ஒரு உதாரணம் போடலாம். இது ஒரு -3 மில்லி கூலும், இது ஒரு 6 millimeter. Can you tell me what is the potential at the point P? எல்லாரும் போடுங்க. ஃபார்முலா எழுதிட்டீங்களா? ஸோ எப்போதுமே ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இமீடியட்லி வாட் யூ ரெக்வயர் இஸ் அ ஃபார்முலா. ஓகே, கேயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். சார்ஜ் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா -3 மில்லி கூலும். சார் மைனஸை போடணுமா இந்த இடத்துல? அப்படின்னா போடணும். பிகாஸ் இது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பண்ணும்போது மைனஸை போடாமல் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை இப்படி மாத்திடுவோம். அப்போ ஒரு வெக்டர் அப்படி மாற்றும் போது ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது ஸ்கேலர் குவான்டிட்டி. பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ். இதுக்கு டைரக்ஷனே கிடையாது. 9 × 10⁻9 -3 × 10⁻³ divided by distance. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓகே, 3 and 6 cancel, ஒரு 2. அப்ப -4.5, 9/2. 10 power -3 -3 cancel, 10 power 9 volt. கரெக்டா? ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் கிவ்ஸ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். இப்போ பாருங்க, இங்க ஒரு 9 மைக்ரோ கூலும் இருக்கு, இங்க ஒரு -1 மைக்ரோ கூலும் இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு 4 மீட்டர்ஸ் இருக்கு, 4 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ 4 மீட்டர்னு கூட வச்சுக்கோமே, அதனால என்ன, 4 மீட்டர் இருக்கு. இப்போ மிட் பாயிண்ட்ல, ஓகே, மிட் பாயிண்ட் அப்படின்னா இங்க இருந்து 2 மீட்டர் என்ன பொட்டன்ஷியல் கண்டுபிடிங்க. What is the potential? ஈஸியா இருக்கா? பிசிக்ஸை பார்த்த பயம் எல்லாம் போயிடுச்சா? நெகட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும். மொத்தத்தில் என்ன வரப்போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேயா? ஒரு கம்பெனி லாபத்தில் போகுது, ஒரு கம்பெனி நஷ்டத்தில் போகுது. மொத்தத்தில் என்ன வருது அதைத்தான் பார்க்குறோம். நம்ம தான் முதலாளி, நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, V1 + V2. இது கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன? K × Q1/R1. அது கொடுக்குற பொட்டன்ஷியல் என்ன? K × Q2/R2. கேங்கிறது காமனா வெளியில் எடுத்துடலாமா? எஸ், எடுத்துடலாம். அப்போ potential at the point M is equal to K is taken out, Q1/R1 plus Q2/R2. Next step என்ன? 9 × 10⁻9. சார்ஜ் எவ்வளவு? -1 மைக்ரோ கூலும். டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். இது 2 மீட்டர்னா இது 2 மீட்டர்.
மொத்தம் 4 மீட்டர் இருக்குல்ல, அப்ப அது எவ்வளவு? 9 மைக்ரோ கூலும். அதுவும் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஆன்சர் போட்டீங்களா? ஓகே, 9 10 பவர் 9. இந்த 10 பவர் -6 வெளியில் எடுத்துருவோம். ஓகே, எடுத்துருவோம். இந்த 2 வெளியில் எடுத்துருவோம். ஓகே, உள்ளுக்குள்ள -1 + 9, அப்ப 9 - 1 is 8. இது இங்க கேன்சல் ஆகுது. 4 36 10 பவர் 3 வோல்ட். நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியா இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்த பாசிட்டிவ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால டோட்டல் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. நம்ம ரொம்ப நெகட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்துல வந்தோம்னா ஆன்சர் நெகட்டிவ்ல கிடைக்கும். பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்துல போனோம்னா ஆன்சர் பாசிட்டிவ்ல, இப்ப ஏற்கனவே பாசிட்டிவ் வந்துருச்சு, இன்னும் தாண்டி போனோம்னா பாசிட்டிவ் தான் கிடைக்கும். சரி, நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். இங்க இருந்து ஒரு மீட்டர்ல ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்துக்கங்க. 1 மீட்டர். இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் சொல்லுங்க? வாட் இஸ் த பொட்டன்ஷியல் அட் n? இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். மறுபடியும் அது பாசிட்டிவ் தான் வருது, இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாமா? ஓகே, ரைட். 1/2 மீட்டர் எடுத்துட்டு போடுவோம். 1/2 மீட்டர். மொத்தம் 4 மீட்டர்ல 1/2 மீட்டர் போச்சுன்னா 3.5. 3.5னா 7/2 மீட்டர். இந்த பக்கம் 7/2, இந்த பக்கம் 1/2. So, what is the potential at the point n? K into Kங்கிறது 9 into 10 power 9. Charge by distance. Charge -1 microcoulomb, distance 1/2 meter. இது வந்து 9 into சார்ஜ் எவ்வளவு? 9 into 10 power -6, 9 மைக்ரோகூலும். இது இருக்கிற சார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து 7/2. இப்ப பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா நம்ம பார்க்கலாம். ஓகே, கம் ஆன், கம்ப்ளீட் திஸ். (10 power -6) வெளியில் எடுத்துடலாம். அப்போ இங்க வந்து 9 into 10 power 9, 10 power -6. இந்த 2 மேல போயிடுது, -2. கரெக்டா? 1/2ங்கிறது 2/1, மைனஸ் இருக்கு, -2. இங்க 2 மேல போகுது, 18/7. மறுபடியும் பாசிட்டிவ் வந்துருச்சு. பரவாயில்ல, இன்னும் பக்கத்துல போனாதான் நெகட்டிவ் வரும். ஓகே, வேற ஒரு உதாரணம் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதுல பாசிட்டிவ் தான் வருது. 14 + 18/7. ஓகே, அப்ப என்ன வருது ஆன்சர்? 9 into 4/7, 10 power 3, which is positive again, but very small positive quantity வருது. எழுதிக்கலாம். ஸோ டிஃபரண்ட் பாயிண்ட்ஸில் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கக்கூடிய ஐடியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சார்ஜ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இவ்வளவு தூரம் அப்படியே பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் வந்துட்டே இருக்கு.
இன்னும் பக்கத்தில் நெருங்கினா தான் நெகட்டிவ் வரும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த சார்ஜை கொஞ்சம் கம்மி பண்ணி அடுத்த கணக்கு போடலாம். ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? ரைட். நவ் இது வந்து -1 கூலும், இது +4 கூலும். ஓகே, +4 கூலும். இது 3 மீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, ஒரு ஏரியா ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கு, இன்னொரு ஏரியா நெகட்டிவா இருக்கு, எந்த இடத்துல 0 வருது அப்படி கேட்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் கேள்வி. ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் zero potential. Find the point of zero potential. அதாவது என்ன அர்த்தம்? Potential at P is 0. Then can you find X? மொத்தம் 3 மீட்டர், அதனால இது X, அது 3 minus X. ஓகே, போடலாம். ரைட். என்ன சொல்லணும் சார்? பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட் P வந்து 2 சார்ஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சார்ஜ் கொஞ்சம் பொட்டென்ஷியல் கொடுக்கும், செகண்ட் சார்ஜ் கொஞ்சம் கொடுக்கும். அது கொடுக்கிறது நெகட்டிவ், பட் அதுல என்ன வருது இதுல என்ன வருது ரெண்டையும் சேர்க்கணும். சரி, பொட்டென்ஷியல் அட் P 0ன்னு சொல்லிட்டேனே. ஆமா, அப்ப K இன்டூ Q1 by R1 பிளஸ் K இன்டூ Q2 by R2, அது வந்து ரெண்டும் சேர்த்தால் 0. K காமனா எடுத்துக்கலாம், கேன்சல் ஆயிரும். அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம் உங்களுக்கு? Q1 by R1 plus Q2 by R2 equal to 0. புரியுதா? அதாவது K நீங்க காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா, காமனா எடுத்துட்டு ஒரு பிராக்கெட் ஒன்று போடுவீங்க. K வந்து நீங்க வெளியில எடுத்துட்டீங்க. ஓகே, அப்ப அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது 0. கரெக்டா? ஓகே, இப்ப எழுதுவோம். Q1 அப்படின்னா என்ன? -1. அது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன? X. Q2 அப்படின்னா என்ன? 4. அந்த பாயிண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன? 3 minus X. அது எவ்வளவு? 0. இப்ப 1/x அங்க கொண்டு போங்க. 4/3 minus X equal to 1/x. Okay, solve this. Can you tell me the value of X? So இது வந்து 4x is equal to 3 minus x. அப்ப 5x equal to 3. அப்ப xங்கிறது என்ன? 3/5. 3/5 அப்படின்னா 0.6. அப்ப நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் 3 மீட்டர், பட் இதுலேருந்து இது வரைக்கும் 0.6 மீட்டர், இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து 2.4 மீட்டர். இந்த பக்கம் ஃபுல்லா பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் கிடைக்கும். இந்த ரீஜன்ல நெகட்டிவ் பொட்டென்ஷியல், வேற கலர் மாத்திக்கிறேன். இந்த ரீஜன்ல நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிடைக்கும். புரியுதா? பாயிண்ட் 6ல 0 பொட்டென்ஷியல் கிடைக்குது. ஓகே, நீங்க செக் பண்ணலாம். இதுக்கு இந்த பக்கம் போனா பாசிட்டிவ் கிடைக்கும், இந்த பக்கம் வந்தா நெகட்டிவ் கிடைக்குதா செக் பண்ணுவோமா? இதை விட சின்ன நம்பர் எடுத்துக்கோமா? ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இந்த ரீஜன்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. அந்த பாயிண்ட் வந்து M. இது எவ்வளவு தூரத்துல சார் இருக்கு அப்படின்னா, இது வந்து 0.5 மீட்டர்ல இருக்கு. கண்டிப்பா நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிடைக்கும். செக் பண்ணலாம். ஓகே, இது எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ண போறேன்? find the potential at M.
So V1 plus V2, that is K into Q1 by R1 plus Q2 by R2. So I am going to calculate what is the answer. Okay, K என்ன பண்ணோம் 9 into 10 power 9 within bracket. First charge minus 1. அது எவ்வளவு தூரம் 0.5. இந்த distance வந்து வேற கலர்ல எழுதலாம். இந்த distance வந்து 0.5. மொத்தம் 3 இருக்கு. அப்ப இந்த distance எவ்வளவு 2.5. ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரணும் 3 மீட்டர். Clear? So minus 1 இருக்கக்கூடிய தூரம் 0.5 plus 4 அது இருக்கக்கூடிய தூரம் 2.5. ஓகே, இது டெசிமல்ல இருக்கனால மேலே கீழே 2ஆல பெருக்குங்க. Multiply the numerator by 2, denominator by 2. Multiply the numerator by 2, denominator by 2. மேலே 2ஆல கீழே 2ஆல பெருக்குங்க. ரைட், இப்போ என்ன வந்துச்சு ரைட், இப்போ என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா 9 into 10 power 9, இது -10 plus 8 by 5. ஓகே, -10 plus 8 by 5. இது வந்து -2 by 5. So negative potential வந்துருச்சு. When we go near the negative charge, we get the negative potential. Okay, எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து வேற கேள்வி. இதிலே தான் கேள்வி என்னன்னா, ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆஃப். போன தரம் ஃபைண்ட் த பாயிண்ட்னு சொன்னேன், இப்போ பாயிண்ட்ஸ்னு சேர்த்துருக்கேன், ஏன்னு சொல்றேன். ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜீரோ பொட்டன்ஷியல். நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம், அப்புறம் இதுக்கு வர்றோம். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு சார்ஜுமே பாசிட்டிவா இருந்தா ஃபைண்ட் ஜீரோ பொட்டன்ஷியல் அப்படின்னா நோ பாயிண்ட் ஆஃப் ஜீரோ பொட்டன்ஷியல். ஸோ ரெண்டு கம்பெனியும் லாபத்துல போயிட்டு இருக்கும் போது எப்படி டோட்டல் ஜீரோவாகும்? ஆகாது. சப்போஸ் இங்க -3 கூலும் இங்க -6 கூலும் இப்படி இருக்கு, ரெண்டுமே நஷ்டத்துல போயிட்டு இருக்கும்போது நோ பாயிண்ட் ஆஃப் ஜீரோ பொட்டன்ஷியல். ஸோ ஒன்னு பாசிட்டிவ், ரைட், ஒன்னு நெகட்டிவ், சாரி, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ், இப்படி இருந்தாதான், ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் இருந்தாதான் ஜீரோ பொட்டன்ஷியல்ங்கிறது கிடைக்கும். இதுல ஒரு விஷயம் சார், ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா மிட் பாயிண்ட் தான் ஜீரோ பொட்டன்ஷியல். மிட் பாயிண்ட் தான் ஜீரோ பொட்டன்ஷியல். ரெண்டுமே இதா இருந்தா midpoint is a zero potential point. unequal இருந்தா there will be points of zero potential. ரெண்டு இருக்கும் ஜீரோ பொட்டன்ஷியல், ரெண்டு பாயிண்ட்ல, ரெண்டு புள்ளியில கிடைக்கும். அது எங்க இருக்கும் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ரெண்டுல எது சின்னது? இது சின்னதுக்கு வெளியில இங்க ஒரு இடத்துல இருக்கும். அப்ப ஜீரோ பொட்டன்ஷியல் ரெண்டு இடத்துல கிடைக்கும். ஒன்னு P, இன்னொன்னு Q. ஒன்னு ரெண்டுக்கு நடுவுல ஏதோ ஒரு பாயிண்ட், இன்னொன்னு சின்ன சார்ஜுக்கு வெளியில கிடைக்கும். சப்போஸ் நான் இங்க மைனஸ போட்டுட்டு இங்க மைனஸ போட்டு, சாரி, இங்க மைனஸ போட்டுட்டு இங்க பிளஸ் போட்டேன்னா
-5 தான் சின்ன சார்ஜ்னு சொல்லக்கூடாது, மேக்னிடியூட மட்டும் பார்க்கணும். அப்ப எது சின்ன சார்ஜ்னு கேட்டா இதுதான் சின்ன சார்ஜ்னு சொல்லணும். சார் இது -5 அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் இதான் சின்னது. அப்ப சின்னதுக்கு வெளியில there is a point of zero potential. எழுதிக்கலாம். ஓகே, எல்லாம் புரியுதா? எழுதியாச்சா? ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு 3 கிளாஸ், 3 மணி நேரம். ஒரு கிளாஸுங்கிறது 1 மணி நேரம், 1 மணி நேரம் 5 நிமிஷம், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு வந்து 1.25 மணி நேரமாக இப்போ பிரிச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து 7:30 வரைக்கும் கிளாஸ் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம 6:30 வரைக்கும் வைக்கிறோம். சரியா? இது வரைக்கும் 2018 நம்ம கோச்சிங் ஆரம்பித்து பல வருடம், 9 வருடமாக நம்ம வந்து 8:30க்கு ஆரம்பித்து 7:30 வரைக்கும் மாங்குன்னு நடத்திக்கிட்டே இருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அதை கவலைப்படவே மாட்டாங்க, அது வேணாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. பட் இந்த பேட்சில் ஐயையோ 7:30 வரைக்கும் கிளாஸா, ஐயையோ போட்டு கொள்றீங்களே அப்படின்னு ரொம்ப கதறல்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால அந்த 7:30 6:30 ஆக்கியாச்சு. ஓகே, இப்போ ஒரு கணக்கு நம்ம போட்டோம், அதுலேருந்தே அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த நம்பர் ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுலேருந்தே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணோம்னா, பிங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் 0ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, அதே இதுதான். இப்போ பின்னாடி போவோம். ரைட், ஓகே. இப்போ இங்கே பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இங்கே 0.6 மீட்டர் தூரத்தில் ஒரு பாயிண்ட் பி இருக்கு. இது 0 பொட்டன்ஷியல். இங்கே -1 கூலும், இங்கே 4 கூலும். நம்பர்ஸ் கரெக்ட்? லெட் மீ செக். -1 கூலும், 4 கூலும், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 3. 0.6 2.4. இந்த நம்பர்லாம் 0.6 2.4. ஓகே, இதெல்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதுல சின்னது இது. அப்ப இதுக்கு வெளியில இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்கு, அதுவும் 0 பொட்டன்ஷியல் தான். இந்த டிஸ்டன்ஸை நீ ஒய்ன்னு வச்சுக்க. ஃபைண்ட் ஒய் so that the potential at Q is 0. Okay, do it. போடுங்க ஃபாஸ்டா. போட்டிங்களா? நான் போடட்டுமா? சரி, ஒரு சில பேர் போட்டு முடிச்சிருப்பீங்க, எல்லாரும் போடணுமே. சரி, நான் என்ன சொல்றேன், பொட்டன்ஷியல் அட் Q, 2 சார்ஜ் இருக்கு, ரெண்டும் என்ன கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஆன்சர் 0ன்னு சொல்லியாச்சு. அப்ப இதுதான் நமக்கு கிடைக்குது. அப்ப பிராக்கெட்டுக்குள்ள இருக்கே அதுதான் 0. ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்ன? -1. எவ்வளவு தூரம்? அது தெரியாது. -1 எவ்வளவு தூரத்தில் இருக்கு Qலேருந்து? Y. இரண்டாவது சார்ஜ் என்ன? 4. அது இங்கே இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு? இது AQ, இது BQ. BQங்கிறது 3 + Y = 0. ஓகே, 1/Y is equal to 4/3 + Y. ரைட், கிராஸ் மல்டிப்ளை. 3 + Y is equal to 4Y. இது அங்க கொண்டு போங்க. 3 is equal to 3Y. Y is equal to 1 meter. Yes. அப்ப இந்த distance 1 meter.
சரிப்பா. இப்ப யாரு சமத்து, யாரு புத்திசாலி நம்ம பார்க்கலாம். இந்த சிஸ்டத்துக்கு V and R கிராஃப் போடுங்க. கேன் யூ டிரா? சும்மா ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தா அடிச்சுட்டு மறுபடியும் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ரெடியா? நான் வரையட்டுமா? எல்லாரும் எழுதியாச்சா? நான் அதிலே வரைய போறேன். Negative charge gives negative potential, positive charge gives positive. Okay, பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் gives positive. பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து பொட்டென்ஷியல் அப்படி இந்த கோட்டு மேலே வராது, கொஞ்சம் தள்ளி இந்த இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும், அங்கே போய் ஜீரோக்கு போகும். சிமெட்ரிக்கலா இங்கேயும் இதே மாதிரி போயிட்டு இருக்கும். யூ நோ திஸ் ஷேப், the shape of this curve. இந்த கோட்டுக்கு மேலே அப்படி போயிட்டு இருக்கும், இந்த கோட்டை டச் பண்ணாது. ரைட், இது பாசிட்டிவ் சார்ஜோட எஃபெக்ட். இப்போ நெகட்டிவ் சார்ஜோட எஃபெக்ட் என்ன? நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கு. இதோட எஃபெக்ட் நம்ம பார்த்தோம். நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது? நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கொடுக்குது. அது கொடுக்கக்கூடிய பொட்டென்ஷியலை நான் வரையும் போது கவனமா எப்படி வரைகிறேன் பாருங்க. ஓகே 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 ரைட். இப்போ நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கக்கூடிய இங்கே தான் இருக்கு நெகட்டிவ் சார்ஜ். அது கொடுக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எப்படி இருக்குன்னா, நெகட்டிவ்ல இந்த கோட்டுக்கு பக்கத்தில் ஆடி ஸ்டார்ட் ஆகி ஆடி போயிட்டு இருக்கு, இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த பாயிண்ட் வழியா இப்படி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல கியூங்கிற பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் ஜீரோ வருதா அப்படின்னா, இந்த பொட்டென்ஷியல் இது என்னது? பாசிட்டிவ் V பிளஸ். இது வந்து என்ன? V மைனஸ். படத்தில் எப்படி இருக்கு ரெண்டும்? இது ஒரு 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். கரெக்டா கேன்சல் ஆகுது. பிகாஸ் பொட்டென்ஷியல் அட் Q இஸ் ஜீரோ. சரி சார், பொட்டென்ஷியல் அட் P இது எவ்வளவு தூரம்? 20 சென்டிமீட்டர். இது எவ்வளவு? அதே 20 சென்டிமீட்டர். பொட்டென்ஷியல் அட் P நம்ம என்ன பார்த்தோம்? ஜீரோ. புரியுதா எல்லாருக்கும்? எழுதிக்கலாம். சரி, இதை எழுதிக்கிட்டீங்க. அடுத்து ஒரு கொஸ்டின், அதோட இப்போ இந்த கிளாஸ் நான் முடிச்சிருவேன். இது என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி பொட்டென்ஷியல் where at a point, find the potential at the point where the electric field is zero on the line AB. ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு கோடு இருக்கு. இந்த கோட்டில் ஒரு பாயிண்ட் A, ஒரு பாயிண்ட் B. இது வந்து ஒரு 4 மைக்ரோகூலும், இது வந்து -9 மைக்ரோகூலும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர். Do this problem. Find the potential at a point where electric field is zero on the line AB.
ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? மறந்து போச்சா? எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது இட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆன் 1 கூலும். 1 கூலும் நடுவில் வைக்க முடியாது. ஏன்னா 1 கூலுமா கொண்டு வந்து வச்சோம்னா இந்த பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும், ரெண்டும் ஒரே பக்கமா பிடிச்சி இழுத்துரும். அப்ப 0 ஆகவே ஆகாது. ஒரு கூலுமை இங்க வைக்கலாமா சார் அப்படின்னா இந்த நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும். ஓகே, ஆப்போசிட்ல இருக்கு நம்ம யோசிப்போம். ஆனா பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்கு, அது கொடுக்குற ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்துல இருக்கு, பெரிய சார்ஜா இருக்கு, வேகமா பிடிச்சி இழுக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகாது. அப்போ 1 கூலுமை இங்க வைக்கலாமா சார் அப்படின்னா எஸ். பாசிட்டிவ் சார்ஜ் சின்ன சார்ஜ் பக்கத்துல இருக்கு, பெரிய சார்ஜ் ஆனா நெகட்டிவ் ஆனா தூரத்துல இருக்கு. அப்ப அது கொடுக்கக்கூடிய அட்ராக்ஷனும் இது கொடுக்கக்கூடிய ரிப்பல்ஷனும் ஈக்குவலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு பேரு பி, அந்த டிஸ்டன்ஸுக்கு பேரு எக்ஸ். ஃபர்ஸ்ட் வாட் வி ஷுட் டு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் 1 ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 வரக்கூடிய அந்த பாயிண்ட் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்ச பிறகு அந்த பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் வருது கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸ்டார்ட். போட்டாச்சா? ரைட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் 1 ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2. இது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன வரும்? K Q1 பை இதோட டிஸ்டன்ஸ் R1 ஸ்கொயர். அது கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்ட் K Q2 பை R2 ஸ்கொயர். K will be cancel. சார்ஜ் வந்து 4 மைக்ரோ கூலும். ஓகே, அது ரெண்டு பக்கம் வரும், கேன்சல் ஆயிரும். 4 மைக்ரோ கூலும் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் x ஸ்கொயர். இந்த சார்ஜ் இது ஆப்போசிட் டைரக்ஷன் 9 மைக்ரோ கூலும் டிவைடட் பை இது இருக்கக்கூடிய தூரம் 5 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர், கேன்சல் ஆயிரும். மைக்ரோ கூலும் கேன்சல் ஆயிரும். அதனால இந்த ஸ்டெப் எழுதும் போது யூனிட்லாம் தேவையில்லை. 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 9 டிவைடட் பை 5 பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகே, எல்லாமே ஸ்கொயர் நம்பர். இந்த மாடல்லாம் நம்ம போட்டிருக்கோம் போன லெசன்ல. we have done problems like this. take the root 4 by x square இருக்கு, 2 by x, take the square root 3 by 5 plus x, 5 plus x. Okay, come on, now cross multiply 10 plus 2x equal to 3x. அப்ப 10 equal to x. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது 5 சென்டிமீட்டர், இது வந்து 10 சென்டிமீட்டர். Now find the potential at this point. Okay, எல்லாரும் போடுங்க. ஸோ வெக்டர் குவான்டிட்டிஸ் நம்ம போடும்போது மைனஸ் போட மாட்டோம். சப்போஸ் நமக்கு வந்து நல்லா தெரியும் 5 is equal to -5 அப்படின்னு எப்போதுமே வராது. ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஈக்குவல் டு நெகட்டிவ் நம்பர் அப்படி வரவே வராது. ரெண்டு பக்கமும் பாசிட்டிவ் தான் இருக்கணும். இப்போ இந்த கணக்கை கம்ப்ளீட் பண்றேன். What I am going to do is find the potential. So potential is equal to V1 plus V2, K into Q1 by R1 plus Q2 by R2. அப்ப Kங்கிறது 9 into 10 power 9. First charge 4 microcoulomb divided by the distance, இது இருக்கக்கூடிய தூரம் 10 centimeter. Okay, second charge minus 9 microcoulomb
அது இருக்கிற டிஸ்டன்ஸ் 15 சென்டிமீட்டர். போடுங்க. கம்ப்ளீட் திஸ் கால்குலேஷன். ஓகே, இந்த டயக்ராம் நம்ம பழிச்சிடலாம் இல்லையா? ஓகே, இப்போ 10 பவர் மைனஸ் 2, 10 பவர் மைனஸ் 6லாம் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 9 இன்டூ 10 பவர் 9, 10 பவர் மைனஸ் 6 வெளியில் வருது. 10 பவர் மைனஸ் 2 வெளில வந்தால் ப்ளஸ் 2. நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டேன். பாக்கி என்ன நம்பர் இப்போ இருக்கு அப்படின்னா இங்கே 4/10 இருக்கு. அதாவது 4/10னா 2/5. இங்கே 10 பவர் மைனஸ் 6 வெளியில போயிருச்சு, 10 பவர் மைனஸ் 2 மேலே போயிருச்சு. 9/15 3/5. So this is equal to, இந்த 10 பவர் மைனஸ் 6 ஆட் பண்ணா 10 பவர் 3, அப்புறம் ஒரு 2, 10 பவர் 5. இது 2/5 மைனஸ் 3/5னா மைனஸ் 1/5. இதை 10 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். இன்னொரு 10 பாக்கி இருக்கு. டிவைடட் பை மைனஸ் 5 இருக்கு. மைனஸ் இங்க வெளியில கொண்டு வந்துக்கலாம். தென் இதை கட் பண்ணா 2. அப்ப மைனஸ் 18 இன்டூ 10 பவர் 4 வோல்ட் இஸ் த பொட்டென்ஷியல். ஓகே, எழுதிக்கலாம். சரி, இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பொட்டென்ஷியல்னா என்னென்ன ஆரம்பிச்சோம். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கு டெஃபினிஷன், பொட்டென்ஷியலுக்கு டெஃபினிஷன், தென் பொட்டென்ஷியலுக்கு ஒரு ஃபார்முலா, அப்புறம் பாசிட்டிவ் சார்ஜுக்கு எப்படி பொட்டென்ஷியல் வருது, நெகட்டிவ் சார்ஜுக்கு நெகட்டிவ்ல வருது பொட்டென்ஷியல், அதெல்லாம் பார்த்தோம். தென் 2-3 சார்ஜ் இருந்ததுன்னா எப்படி பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல மீதி நம்ம பார்க்கலாம்.